என்னடா அழகு, வாசல்ல உட்காந்து இவ்வளவு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உள்ள கொஞ்சம் வேக்காடா இருந்துச்சு, அதான் வெளியே உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, தீக்குச்சி நிறைய தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு போனதை பார்த்தா எனக்கு நல்ல வியாபாரம் போல இருக்கு. ஆமா அத்தை, நாளைக்கு லாரி ஸ்ட்ரைக் வர்றதுனால இன்னைக்கு எல்லாரும் தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாத்தையும் நிறைய வாங்கிட்டாங்க. எல்லாமே வித்துருச்சு. ஓ பரவாயில்லையே. மா, இதெல்லாம் ஈஸ்வரியோட முன் யோசனை தான்மா. லாரி ஸ்ட்ரைக்கு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேத்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கூடவே வாங்கிருங்க சின்னையான்னு சொல்லி வாங்கி இப்ப விற்கவே வச்சுட்டா. அதான் ஈசு பேச்ச கேட்டதுனாலதான் இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு. இந்த மாதிரி நமக்கு தினமும் வியாபாரம் ஆச்சுன்னா நம்ம ஒரே மாசத்துல கடையை போட்டுடலாமா? சரிடா, முதல்ல பத்திரமா இதெல்லாம் எடுத்து வைங்க. சரிம்மா. மங்கையம்மா, டெய்லர் கடைக்கு அத்தைய ஆட்டோல கூட்டிட்டு போனதா தீக்குச்சி சொன்னா. ஆமா ஈஸ்வரி, அண்ணியால அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுல்ல, அதான். ஆமா மங்கையம்மா, நீங்க அத்தைய நடக்க வச்சுலாம் கூட்டிட்டு போகாதீங்க. நீங்க எப்படியே பண்ணுங்க. ஆட்டோ செலவை நினைச்சு அத்தை மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பேச்ச நீங்க கேட்காதீங்க. அத்தைய இதே மாதிரி அக்கறையாவும் கவனமாவும் பாத்துக்கோங்க, சரியா? அத்தை, அதெல்லாம் நம்ம கிட்ட காசு இருக்கு. நீங்க அம்மாவை ஆட்டோலயே ஜம்முன்னு கூட்டிட்டு போயிட்டு ஜம்முன்னு கூட்டுவாங்க. உண்மையா சொல்றேன் மங்கையம்மா, அத்தை கூட நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால நிம்மதியாவும் தைரியமாவும் வியாபாரத்துக்கு போயிட்டு வர முடியுது. ஏன்னா எங்க எல்லார விட நீங்க அத்தைய நல்லா பாத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஈஸ்வரி, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாத்த முடியாம நான் உள்ளுக்குள்ளேயே தவிச்சிட்டு இருக்கேன். அண்ணி அவங்க உடம்பு விஷயத்துல நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அண்ணி சொல்றாங்க. என்னால அண்ணியோட பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. நெருப்புல விழுந்த புழு மாதிரி நான் துடிச்சிட்டு இருக்கேன். மங்கையம்மா, ஒரு நிமிஷம். சின்னையா, இது புடி, வரேன். மங்கையம்மா, என்ன ஆச்சு? இல்ல ஈஸ்வரி, அது வந்து அண்ணியோட உடல்நிலை சம்பந்தமா நீ எது கேக்குறதா இருந்தாலும் நீ அண்ணிக்கிட்டயே கேட்டுக்கோ. எனக்கு ஒண்ணு அதை பத்தி தெரியாது. என்கிட்ட ஒண்ணு கேட்காத. அத்தையோட ஹெல்த்த பத்தி பேச ஆரம்பிச்சாலே மங்கையம்மா பதட்டம் ஆயிடுறாங்களே. என்ன விஷயம் தெரியலையே. என்ன ஈஸ்வரி, இன்னுமா எண்ணி முடிக்கல? எண்ணிட்டம்மா. என்ன சொல்லுமா? நாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தலைவலி வரல இல்ல? சொல்லுங்க அத்தை, அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலி வந்துச்சா? இல்ல ஈஸ்வரி, அதெல்லாம் ஒண்ணும் வரல. இப்பெல்லாம் இன்னும் நல்லாவே தூங்குறேன். ஏன் கேக்குற? இல்லத்த, மங்கையம்மா என்கிட்ட எதையோ சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டேன். ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, அது மங்க இப்ப ஏதோ வேலைக்கு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்கிட்ட வந்து சொன்னா, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நானும் வேலைக்கு போறேன்னு. இல்ல இல்ல, என்ன பாத்துக்கிறதுக்காக தான் நீ இருக்க, இத ஈஸ்வரி கிட்ட சொன்னா ஈஸ்வரி கத்துவான்னு நான் சொன்னேன். அதனாலதான் அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தயங்கிருப்பாளோ என்னவோ. ஓ, அதான் விஷயமா? சரி சரி. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். மங்கையம்மா எந்த வேலைக்கும் போக வேண்டாம். உங்க கூடவே இருந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே போதும். ஆமா. என்னடா, இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் பார்த்ததுல நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குமா? இந்தாமா வச்சுக்க. டேய், இதை ஏண்டா என்கிட்ட குடுக்குற? இந்த வீட்டு மகாலட்சுமி இவதான், இவகிட்ட கொடு. சரி, இந்த ஐசு இங்க வர. இந்த பணத்தை பத்திரமா உள்ள வச்சுக்க. நானும் தீக்குச்சிக்கும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறோமா? சரியா? நீ சாப்பிட்டு பத்திரமா இரு. பாத்துக்க ஐசு, வந்துடுறேன். வாடா டே. போலாம் பாசு.